நீங்கள் சொன்னது போல மாகாணத்துக்கு இந்த வேலை திட்டங்களை செய்ய முடியாத காரணம் ஒரே ஒரு காரணம் நிதி இல்லாத மாத்திரம்தான். அப்படியே டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் ஆர்டிடிக்கு வேண்டிய அளவு இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய நீங்கள் சொன்ன பதிலை பார்க்கும் பொழுது கடந்த வாரம் நான் சுகாதார அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்ட பொழுதும் அவர் சொன்னார் மத்திய அரசாங்கம் மாகாணத்துக்கு சொந்தமான வைத்தியசாலைகளை எடுத்து சிறந்த வைத்தியசாலைகளை அமைக்க போறோம் என்று. உங்களுடைய பதிலை பார்க்கும் பொழுதும் ஆர்டிடிக்குள்ளேயும் பிரதேச சபைக்குள்ளேயும் வர வேண்டிய மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட வீதிகளை ஆர்டிஏ எடுத்து செய்ய போறதாக சொல்றீங்கள். அதாவது மாகாணத்துக்கு அதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. அதுக்கு செய்ய முடியாதுக்கான ஒரே ஒரு காரணம் நிதி இல்லாத மாத்திரம்தான். நீங்கள் சொல்றீங்க 14,000 மில்லியன் ரூபாய் நிதி இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஜனாதிபதியினுடைய வரவு செலவு திட்டத்தினுடைய உரையிலே சொல்லப்பட்டது வடமாகாணத்துக்கான வீதிகள் 1 பில்லியன் ரூபாய்க்கான அபிவிருத்தி நடக்கப் போகின்றது. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னால் எங்களுடைய கேபினட் அமைச்சர் அவர்கள் பதில் அளிக்க போறார் போல இருக்கின்றது. நல்லபடிய கௌரவ கேபினட் அமைச்சர் அவர்களுக்கும் சேர்த்து, அதாவது இந்த மாகாண சபை முறைமையை பலவீனமாக்கும் செயல்பாடுகள் எல்லா அமைச்சுகளும் தொடர்ச்சியாக எடுக்கிறது போல தெரிகின்றது. ஏனென்றால் ஆர்டிஏக்கு அவர் கௌரவ பிரதி அமைச்சர் சொன்ன பதிலை வைத்துதான் நீங்கள் எனக்கு பதிலளிக்க போறீங்கள் என்றால் இது என்னுடைய 2வது கேள்வி. இதுக்கு நான் மீண்டும் பதிலளிக்கிறாத அவர் சொன்ன வினாக்கு நீங்கள் ஏதோ பதிலொன்று இப்ப சொல்ல போறீங்கள். ஆனால்